வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டு மக்கள் விஎஸ்கே அண்ட் நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். மக்கள் சம விஜய் சேதுபட ஏஸ் படம் ஒரு வேலையை தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தை எடுத்து வருவது இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு படம். எத்தனை பேர் படம் பார்த்தீங்க? ஒரு டீசெண்டான என்டர்டெயினர் தாங்க. ஸோ அந்த படத்தை எடுத்த அதே டேரக்டர் தான் இந்த படத்துக்கு டேரக்டராக வந்திருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி படமாக அமைஞ்சிருக்கு, இந்த வாட்டி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனிச்சாலே அங்கே முழுசாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. படத்தோட பாசிட்டிவ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வழக்கமான ஒரு நார்மலான ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் மூவி தான். ஸோ பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக போனீங்கன்னா இந்த படம் ஓரளவு டீசெண்டாக என்டர்டெயின் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் என்ன அப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த படத்தோட இவங்க எடுத்துக்கிட்ட அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மலேசியாவே போகிற எனக்கு பட்ஜெட்டே இல்லை, டூர் காசுலாம் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆளுடா அப்படின்னு சொன்னீங்களா, இந்த படம் போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மினிஷுக்கு ட்ரிப்பு போயிட்டு அந்த வைப்புங்கிறது இந்த படம் வந்து கரெக்டாக செட் பண்ணும். நிறைய ஐக்கானிக்கான இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. லைக் கேல்சிசி, புக்கே மிட்டாங், பெட்டாலிங் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மலேசியாவே ஒரு ட்ரிப்பு போன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வைப்பை செட் பண்ணிட்டாங்க. இந்த மொத்த படத்தோட கதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே 100% பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மட்டுமே படமாக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய மலேசியா ஆர்டிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குள்ளே நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு சில கேரக்டர் வந்து கேஷ் பண்ணி உள்ளே நடிக்கவும் வச்சுருக்காங்க. அண்ட் ஜியோகிராஃபி நல்லாவே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவோட அழகுங்கிறத ஸ்க்ரீனில் பக்காவே நம்மகிட்ட கடத்திட்டாங்க. அந்த வகையில் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், நிறைய ஸ்டன்னிங்கான லொக்கேஷன் சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக தான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த வகையில் அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. நல்லாவே தேட்டரில் நீங்கள் படத்தை போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாகவும் அமையும். நல்லா ரொம்பவே ஐகானிக்கான லொக்கேஷன்லாம் தேட்டரில் பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல மொமெண்டமாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த படம் டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடியும் இல்லாமல் பக்காவே இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எல்லோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நீட்டாக க்ளீனான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு டிப்பிக்கலான கமர்ஷியல் படம் தான். ஸோ ஒரு கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நிறைய கமர்ஷியல் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கில்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி as யூஸ்வல் அவர் எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட வழக்கமான பெர்ஃபார்மனை பக்காவே கொடுத்துருந்தாரு. அண்ட் யோகி பாபு ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அங்கங்கே சின்ன ஹியூமருங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பக்காவே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசன் as யூஸ்வல் அவங்களுடைய வழக்கமான ரோல் தான். இது ரொம்ப பெரிய ஐகானிக்கான ரோல் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எல்லா கமர்ஷியல் படம் போல தான் இந்த படத்துலையும். பட் ஓகே, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரக்கூடிய அளவுக்கு ஸ்டோரிங்கிறது அவங்கள நோக்கி இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட முதல் படம் தான் நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங். பட் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருக்கு மம்முட்டி படத்தில் பசுகால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்னடத்தில் நிறைய படங்களை பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் தமிழில் வந்து இது முதல் படம் நினைக்கிறேன். ஓகே நல்லா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இந்த படத்துக்கு நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. அதை தாண்டி நம்ம பப்ளு பிரித்திவிராஜ் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. அதே மாதிரி பிஎஸ் அவினாஷ் அதாங்க கேஜிஎஃப்ல வந்திருப்பாரு, அவர் தான். ஸோ அவரோட கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கேரக்டருங்கிறது பெருசாக இல்லைனாலும் நெகட்டிவ் கேரக்டர் தான். பட் பெருசாக வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் கொடுத்த கேரக்டரை இவங்க 2 பேருமே பக்காவாக பண்ணிட்டாங்க. தாண்டி நடித்த சின்ன கேரக்டர் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மலேசியன் ஆர்டிஸ்டும் வந்து இந்த படத்துக்குள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. கொடுத்த ரோலை பக்காவாக அவங்க வர சீனில் முடிஞ்ச ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வர ஹீரோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொள்ளடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறாரு. அந்த கொள்ளடிக்கிற அந்த சம்பவத்தில் என்னென்ன நடந்துச்சு, அதில் யார் பாதிக்கப்பட்டாங்க, அதனால அவரை அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாரு, என்னென்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த மொத்த படமுமே. ஸோ ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஆமும் சரி செகண்ட் ஆமும் சரி ஒரே மீட்டரில் க்ளீன் அண்ட் நீட்டாக ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக சிம்பிளாக சொல்லுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட் மூவி தான். ஸோ வழக்கமான கமர்ஷியல் படம் தான். பெருசாக உங்களை எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு புது விஷயம்லாம் எதுவுமே இருக்காது. போனீங்கன்னா நீட்டாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டைம் பாஸ் மூவியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. புதுசாக உங்களை எதுவும் காமிக்கலனாலும் லொகேஷன் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் படமாக இது அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகரன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லைங்க, எதுவுமே பெருசாக இம்ப்ரெசிவாக அமையல. ஜஸ்ட் படத்தோட பார்க்கும்போது ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசெண்டாக இருந்துச்சுங்க. சாம் சிஎஸ் தான் வந்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது வழக்கம் போல தான். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே, ஓரளவு அது ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட சண்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ எந்த மீட்டில் இருக்கணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தை ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். ரொம்ப ஐகானிக்காக சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஆங்கிள்லாம் வச்சு எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு நார்மலான ஸ்டண்ட்டு தாங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன மாதிரி ஸ்டண்ட்டு இருக்குமோ அது தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சில இடங்களில் சில பேருக்கு இந்த கேமரா ஷேக் ஆகுங்கிறது கொஞ்சம் தலைவலி கலப்பலாம். பட் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்டான ஃபைட்டு தான் எனக்கு பிடிக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா
கம்பஸ்டான ஃபைட் இல்லை. ஸோ இதை நான் பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். அது வந்து பார்க்குற ஆடியன்ஸை பொறுத்து. பட் எனக்கு பெருசாக அந்த ஷேக்கிங் ஃபைட்டுங்கிறது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கம்பஸ்டாக ஃபோக்கஸ்டாக அந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெகட்டிவ்ல போயிடுவோம். ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கமர்ஷியல் படங்கிறத தாண்டி எந்த ஒரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக எழுத படமும் இல்லை, அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ண படமும் இல்லை. எந்த ஒரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டெவலப்மெண்ட்டே இல்லை. அது பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு கேரக்டர் கூடயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று இணையவே முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மூவி, அவ்வளோதான். பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கிறத மறந்து போயிடுவீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் இந்த மாதிரி படம் வந்ததே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங்னு இருக்குது. என்னதான் நீங்கள் ஒரு வழக்கமான கமர்ஷியல் படமாக எடுக்கிறதாவே இருந்தாலும் பட் அதை ப்ரெசென்டேஷன் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா சொதப்பிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுக்கு முக்கியமான கதை, முக்கியமாக இந்த படத்தோட கதையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கை கொடுக்கவே இல்லை. கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தாங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நல்ல ஒரு கதை தான் அது. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பண்ணவே இல்லை. கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய இடங்களில் லேகுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி எபிசோட் மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு சீன் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா அதை ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அப்படியே கட் பண்ண அடுத்த சீனுங்கிறது ஏதோ இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு தனி எபிசோட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யும். ஸோ லெங்க்தி சீனாக இருந்தாவே அது வந்து ரசிக்கிற மாதிரி அமையாமல் போனதுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். சில பேருக்கு முக்கியமாக ஜென்ரல் ஆடியன்ஸாக இல்லாமல் நிறைய படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபைடு பண்ணதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் இந்த படத்தில் லாஜிங் கண்டினியூட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அண்ட் படத்தை வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட் அண்ட் டர்னு வச்சுருக்காங்க. ஒர்க்காகவும் நினச்சி வச்சுருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரில. பட் அந்த படத்துக்கு எந்த ஒரு வகையிலும் ஒர்க்கே ஆகலை. இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஒத்துக்கிறேன். இதுக்கான வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த மாதிரி லாஜிக் கண்டினியூட்டிலாம் அடி வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது தான். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஜிக் கண்டினியூட்டிங்கிறது நோட் பண்ணுற மாதிரி அந்த சீனுங்கிறது அந்தளவுக்கு பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இன்னுமே கொஞ்சம் பார்த்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. இப்போல யோகி பாலு காமெடிங்கிறது இந்த படம் ஃபுல்லாக ஒர்க்கே ஆகலைங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை. முன்னாடியே சொல்லியிருப்பாங்க சில இடங்கள் ஒர்க் ஆகிருக்குன்னு. அந்த ஒரு சில இடங்கிறது எத்தனையோ செகண்ட் தாங்க. படத்தில் யோகி பாபு ஃபுல்லாக வராரு. பட் நிறைய அவர் வர எந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர் கொடுத்தாலும் பெருசாக எந்த கவுண்டருமே ஒர்க் ஆகலை. ஒரு கேரக்டராக பார்க்குறதுக்கு டீசெண்டாகவே இருந்தாலும் பட் ஒரு ஹியூமர் போர்ஷன் வரும்போது கண்டிப்பாக அவரோட காமெடிங்கிறது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட கதை, இந்த மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட இந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்கு அவங்க மலேசியாவுக்கு தான் போய் இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே இல்லை. இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு வழக்கமான டிபிக்கல் கமர்ஷியல் படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் டைம் பாஸ் மூவி தான் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே போல் இது மலேசியாவில் தான் போய் பண்ணணும், அதுவும் வேலை மனங்கட்டு ஊர் விட்டு ஊர் போய் யூனிட்லாம் போட்டு செட்டு போட்டு அதுவும் பெர்மிஷன்லாம் வாங்கி லொக்கேஷன்லாம் வந்து பார்த்து மலேசியாவில் தான் இந்த படத்தை படமாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த கதை அதை டிமாண்ட் பண்ணவே இல்லை. இந்த படத்தை இங்கே இருக்கிற சென்னையில் கூட எடுக்கலாம், ஊட்டிக்கு போய் எடுக்கலாம், ஏன் திருச்சி கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம். பட் இங்கேருந்து கடல் தாண்டி தான் இந்த படத்தை எடுக்கணுங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் என்ஜாய் பண்ணுவீங்க. பட் வந்து இந்த படம் ஓவரால் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் புதுசாக எதுவும் பார்த்த மாதிரியோ இல்லை இந்த படத்துக்குள்ளே புதுசாக எதுவும் இருக்கிற மாதிரியோ எதுவுமே ஃபீல் கொடுக்காது. கண்டிப்பாக வழக்கமான படத்துக்கு வேலை மனக்கட்டு மலேசியாவில் தான் போய் ஷூட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே ஷூட் பண்ணி எந்த ஊரில் வேணால் கதைக்களத்தை எழுதி அழகாகவே எடுத்துருக்கலாம். எதுக்கு வேலை மனக்கட்டு இங்கேருந்து ஊர் விட்டு ஊர் போனாங்கன்னு தெரில. பட் அது இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுக்கவே இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிலோ ஆவரேஜுங்க. கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த படம் ஒர்க் ஆகாதுங்கிறது ஆஸ் ஆடியன்ஸை பொறுத்து தான். சில பேருக்கு இந்த படம் மேபி டீசெண்டாக இருக்கும், சில பேருக்கு இந்த படம் ஒஸ்து மொக்கன்னு கூட தோணலாம். பட் என்னை கேட்டிங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம். பட் ரொம்ப ஆவரேஜான ஒரு மூவி தான். ஸோ இந்த படம் பார்க்கலாம் நினைக்கிறீங்க, தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சுங்க முடிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நான் வேற ஒரு வீடியோ வந்து மொக்க போடுறேன். அப்புறம் என்ன வரட்டா.